வணக்கம்ங்க. இது உங்கள் கொங்குல் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, உழவு ஓட்டுற வீடியோ தாங்க. அதாங்க நம்ம டிராக்டர் எடுத்துகிட்டு போய் தான் ரொட்டேட்டர் ஓட்ட போகிறேங்க. வேறு ஒருத்தர் காடு இல்லைங்க, நம்ம வயலே தான். நெல் எடுத்துகிட்டு சும்மாவே தான் கிடந்ததுங்க. ஏன்னா உரம்பு ஊறிட்டு இருந்தது. தண்ணியும் இப்போ உரம்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. அதனால் இப்போ கொஞ்சம் ஓட்டி பாதி வெள்ளாமை பண்ணிவிட்டு பாதி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தண்ணி நின்னதுக்கப்புறம் வெள்ளாமை பண்ணிக்கலான்னு ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ ஓட்டுற வயல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் களிமண்ணோடு சேர்ந்ததுங்க. அதனால் கொஞ்சம் உடையாதுங்க. கொஞ்சம் கட்டியாக தான் வரும். பத்தாவதுக்கு நாம் ஈரத்துலேயே ஓட்டினங்களா, அதனால் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 5 கலப்பி விட்டு ஓட்டி விட்டுருந்தோம். இப்போ அந்த கட்டி மேலே தூக்கி விட்ட கட்டிகளாம் காஞ்சிருச்சுங்க. சரி உனி ஓட்டினா அளவாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. எப்படி உழவு ஓட்டுறேன்னு சொல்லி பாருங்கள் வீடியோ முழுசாக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓட்டி போட்டு நாளைக்கு ஒன்று காஞ்சிச்சுன்னா நம்ம டிராக்டர்லேயே 5 கலப்பு மாட்டிகிட்டு வந்து இதுலேயே பார் ஓட்ட போகிறோங்க. அது எப்படி ஓட்டுறேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் ஆளில் போட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. சரி வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். பிடிச்சா லைக் போட்டு போயிருங்க. நீங்கள் நினைப்பீங்க இது எதுக்குடா இந்த இடத்துல மட்டும் ஒவ்வொரு லைன் மட்டும் உழவு ஓட்டுற அப்படின்னு சொல்லி போட்டு, நம்ம ஓட்டுறது கிழவக்கம் பாருங்கள் கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேருந்து நாம் ஓட்டின காட்டுக்கு வாய்க்காட்சி கொண்டு போகணுங்க. அதனால தான் அது சீவரக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஒரு லைன் மட்டும் ஓட்டி விட்றோங்க.